வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கான 2026 புத்தாண்டின் பலன்களை பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஆண்டின் முற்பகுதி மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகிறது. ஆண்டின் பிற்பகுதி சிறிது தளர்ச்சியை கொடுக்க போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புத்தாண்டு பிறக்கும் பொழுது குரு பகவான் பார்வை உங்கள் ராசியிலேயே பதிகிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக விளங்கும் குரு வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் வளர்ச்சி தான் அதிகரிக்கும். இந்த ஆண்டு நிகழவுள்ள ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு நன்மையை வழங்கும் விதத்தில் இருக்கிறது. அர்த்தாஷ்டம ராகுவின் ஆதிக்கம் வரும்பொழுது ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம். தொழில் ஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்க போவதால் தொழில் ரீதியாக எதிர்பார்த்த மாற்றங்கள் வருடத்தின் பிற்பகுதியில் வந்து சேரும். புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தருவார். அதே நேரம் வெற்றிகள் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் பாக்கிய ஸ்தானாதிபதியான புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார்கள். இதனால் 2 விதமான யோகமும் உங்கள் எதிர்பார்ப்பை படிப்படியாக நிறைவேற்றி தரும். சனி பயிற்சி உங்கள் சஞ்சலத்தை தீர்க்கும் விதத்தில் அமையப் போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கவலைகள் மறையும், மதிப்பும் மரியாதையும் உயரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவி வந்து சேரலாம். ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உடல் நலத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டின் தொடக்கத்தின் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 1, 3, 5 இந்த 3 இடங்களை பார்க்கிறார். இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், அவரின் பார்வையினால் அந்த இடங்கள் எல்லாம் பலமாக வேரூன்ற போகிறது. கூட்டு முயற்சியில் இருந்த விலகி தனித்து இயங்க முற்படக்கூடிய ஒரு காலம் என்று இந்த காலத்தை சொல்லலாம். மிகவும் புகழ் வாய்ந்தவர்கள், தைரியமானவர்கள் எல்லாம் அருகில் இருந்து உங்கள் பணியை முடித்து கொடுக்க போகிறார்கள். உங்களுடைய தாயின் உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். புதிய உத்தியோக முயற்சி கைகூட போகிறது. பகை உணர்ச்சியோடு இருந்தவர்கள் பாசமாக மாறப்போகிறார்கள். தொழில் செய்பவர்கள் இடமாற்றம் பற்றி சிந்திப்பார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வந்து அமரப்போகிறார். அங்கிருந்து 3, 8, 12 இந்த 3 இடங்களை பார்க்கிறார். இதனால் என்ன நடக்கும்? உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் இருந்த மன வருத்தங்கள் மாறும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்போடு செய்த கூட்டு முயற்சி மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சனியின் பார்வை அஷ்டமத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லைகள் வந்து உங்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் அமையும். இருப்பினும் மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சீராகும். இதுவரை மிகப்பெரிய வளர்ச்சியை தராத தொழிலை மீண்டும் நீங்கள் சிறப்பாக நடத்த முயற்சி செய்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். சனியின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், நாடு மாற்றம், வாகன மாற்றம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அமையும். பயணங்கள் பலன் தரும். வருமான பற்றாக்குறை உங்களை விட்டு அகன்றுவிடும். அதே நேரத்தில் குருவின் பார்வை அதிசாரமாக மாறக்கூடிய சூழ்நிலையில், அதாவது மே மாதம் 5ஆம் தேதி உங்கள் ராசிக்கு அவரது பார்வை 2, 4, 6 இந்த 3 இடங்களில் பதிகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப திசா புத்திகள் பலம் இழந்திருந்தாலும், அதே நேரத்தில் உங்களுடைய குருவின் இந்த கோச்சார ரீதியான மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். குரு இருப்பது 10ஆம் இடம் என்பதால் பதவி மாற்றம் வருவதை தவிர்க்க இயலாமல் போகலாம். குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் கூடும். கடுமையாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது தானாக நடக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் ஆதாயம் உண்டு. குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். தாயின் உடல் நலம் சீராகும். அதே நேரத்தில் நீங்கள் தெய்வீக நாட்டம் ஏற்பட்டு இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ வழிபாடு செய்வதற்கான ஒரு நேரமும் இதுதான். குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த பிரச்சனை தீர வழி பிறக்கும். மாற்று கருத்துடையவர்கள் மனம் மாறுவார்கள். பொருளாதார நிலை சீராகும். எதிரிகள் தொல்லை குறையும். அதே நேரத்தில் தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் கூட புது புது பங்குதாரர்கள் எல்லாம் வந்து இணைவார்கள். அதே நேரத்தில் 2026ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் உங்களுக்கு சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களின் பயிற்சியும் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரித்திருக்கும் ராகு இப்பொழுது 4ஆம் இடத்திற்கு ஒரு இடம் பின்னோக்கி வருவார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது 10ஆம் இடத்திற்கு செல்வார். 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் அர்த்தாஷ்டம ராகுவால் மன கவலைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் தீர்ந்துவிடும். வருடத்தின் பிற்பகுதியில் வளர்ச்சியை காட்டினாலும் தளர்ச்சியே கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் தொழில் ஸ்தானம் வலுவடையும். தொழில் முன்னேற்றம், தனித்து இயங்கும் ஆற்றல் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் அதற்கான அங்கீகாரம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதே நேரத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை நாடி வரும் வேளையில் அவற்றை நழுவ விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை வளர்ச்சியும் தளர்ச்சியும் சேர்ந்த ஆண்டு என்றுதான் இந்த 2026ஆம் ஆண்டை நாம் சொல்ல வேண்டும். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.